கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை நான் மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உத்தமம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை ராஜா ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்குது உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம் எங்களை வழிநடத்துகிறார் நன்றி கர்த்தாவே வார்த்தைக்காக பயபக்தியோடு இருக்கும்போது பாஸ்டருக்கு முன்னாடி அழைப்போம் வார்த்தைக்காக வார்த்தை போகும்படியாக Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற சகோதரர் வினோத் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். மெய்யாகவே இப்படிப்பட்ட வீட்டு கூட்டமானது குறைந்து கொண்டே வருகிறது. உண்மை. ஹல்லேலூயா. வீட்டு கூட்டம் குறைஞ்சு கொண்டே வந்ததுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொரோனாங்கிற ஒரு வியாதியை அனுப்பி வீட்டில் ஜெபம் பண்ணுறது குறைவாயிடுச்சு,
சர்ச்சில் போய் தான் ப்ரேயர் பண்ணோம்னு நினைச்சிருந்த அந்த சிந்தையை உடைச்சார் ஆண்டவர். சர்ச்சுக்கு போனாதான் ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போனாதான் வேத வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போனாதான் பாஸ்டிங். ஆனா இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணோம், நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணோம், வீட்டுல வேத வாசிச்சோம், வீட்டுல செய்தியை கேட்டோம். அப்ப காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் காலத்துல முதலாவது அவர்கள் வீடுகளோடு தான் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டாங்க, ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடி காலத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அடிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசக்கூடாது. ஏன்னா அது அந்த அந்த நாடு எந்த தலைவரை வணங்கிது, எந்த தெய்வத்தை வணங்கிது? யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தது. யெகோவா தேவனை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மத்தியிலே இயேசு கிறிஸ்து வந்து என்னை விசுவாசிகள் என்று சொல்லும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசும்போது இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று அவருக்கு முட்டுக்கட்டு போட்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி மரிக்கிற தருவாய் வரைக்கும் அவர்களை சீஷர்களை கொண்டு போனார்கள். ஆனாலும் விடவே இல்லை. அவர்கள் நான் சர்ச்சில் போய் தானே பிரசங்கம் பண்ணக்கூடாது சொன்னேன், நாங்க வீடுகள் தோறும் நாங்க பிரசங்கம் பண்றோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. சொன்னாங்க, நாங்க வீடுகள் தோறும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசினா யாருக்குன்னா தெரிய போகுது. கொரோனா காலத்துல தானே பண்ணாங்க, சர்ச்செல்லாம் மூடினாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது, நம்ம வீட்டுல நம்மளோட வாயை மூட முடியல, மாஸ்க் போட்டு கூட பண்ண பார்த்தான், எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. அல்லேலூயா. அதனால எப்பவுமே இந்த வீட்டு கூட்டத்துக்கு ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வீட்டு கூட்டத்தை பத்தி தெரியல. உட்காருங்க, டச் பண்ண தெளிவா இல்லை எங்கவா. அதனால எப்பவுமே வீட்டு கூட்டம் ஏன் இப்போ இருக்கிற காலத்துல ஏன் வீட்டு கூட்டம் வைக்க மாட்டாங்கன்னா, ஆமாங்க வீட்டு கூட்டம் வச்சா பிரியாணி போடணும், ஒரு 5000 ரூபாய் செலவாகும், பாஸ்டருக்கு வேற 1000 2000 காணிக்க கொடுக்கணும், அதனால நான் வீட்டு கூட்டம் வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி சிந்தைக்கே போவாதீங்க. உண்மை அந்த மாதிரி எண்ணத்துக்கே போவாதீங்க. ஏன் வீட்டு கூட்டத்தை நம்ம அதிகமா ஆதரிக்கிறோம் தெரியுமா? ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சகோதரன் விசுவாசமா இருப்பாரு, ஒரு சகோதரி பலவீனமா இருப்பா, அல்லது ஒரு சகோதரி விசுவாசமா இருப்பா, ஒரு சகோதரன் பலவீனமா இருப்பான். இவங்க 2 பேருமே விசுவாசமா இருந்தா பிள்ளைங்க பலவீனமா இருக்கும். சரி, எல்லாருமே விசுவாசமா இருந்தா பிசாசு விடுவானா? ஏதாவது ஒரு பிரச்சனை மேல கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சபைக்கு வரதோ தேவனை தேடுறதோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்க வீட்டு எதிர்க்க இருக்கிறவன் விக்கிரகத்தை வணங்குறவனா பண்ணுவோம், ஆசீர்வாதமா இருப்பான். நம்மளும் டெய்லியும் ஜெபம் பண்றோம், நம்மளும் விசுவாசமா சபைக்கு போறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், எதிர்விடுக்காரங்க நல்லா செழிப்பா இருக்கிறவங்க ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம சபையில நம்மளுடைய மேய்ப்பரை கூப்பிட்டு, பாஸ்டரையா பிரதர் கொஞ்சம் தயவு செஞ்சு வீட்டுல ஒரு பிரேயர் வைங்க. காரணம் என்ன, நானே என் மனைவியால பிசாசை ஜெயிக்க முடியல, நானே என் மனைவி சேர்ந்து பிசாசை ஜெயிக்க முடியல. இப்போதைக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. என்ன சப்போர்ட்? ஜெபம் என்கிற சப்போர்ட் தேவைப்படுது. நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை எங்க வீட்டுல நீங்க போதிக்கும் போது உண்மையாகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுல இருக்கிற பிசாசை நம்ம அடிச்சு விரட்டலாம். இதுதான் அந்த வீட்டு கூட்டத்தோட மகத்துவம். நீ சோறு போடுவ, காணிக்கை கொடுப்ப, அந்த சிந்தையை எடுத்து போட்டு. ஏன் நம்ம வீட்டுல சோதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் வருதுன்னா இந்த ஒரு விஷயம் தான். சபையில போயிட்டு ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், சபை ஏசி போட்டு கட்டிடமா கட்டி சபை ஆசீர்வாதமா போகுது. ஏன்னா ஜெபிச்சு சபை வளருது, பாஸ்டர் வளர்றாரு, சபை அங்கத்தினர் வளர்றாங்க. ஆனா அதே ஜெபம் வீட்டுல பண்ணாதான் வீடு வளரும். பிசாசு தந்திரம் உள்ளவன் வீட்டு கூட்டம் வைக்காதப்பா, யார் மூலியமா வருவாங்க, ஐயோ பாஸ்டர்லாம் 50 பேர் வரும், எங்க போவ வினோத்தை, பிரியாணி போடணும், சிக்கன் பிரியாணி போடணும், பாஸ்டர் போகும்போது கையில ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் குத்து அனுப்பணும், அதெல்லாம் வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். இந்த பணம் பாருங்க ஒரு வீட்டுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. உண்மையா இல்லையா? அதனால தான் நான் எப்போ சொல்லுவேன், நீ பிரேயர் வைக்கும் போது முதல்ல டீ குடுங்கன்ற எண்ணத்தை கூட எடுத்துரு. உண்மையா இல்லைங்களா? அல்லேலூயா. டீ குடுங்க எண்ணம் கூட வேண்டான்ற. ஏன் டீ யாரும் குடிச்சதே இல்லையா? யாரும் சாப்பிட்டதே இல்லையா?
காரணம் என்னன்னா, அப்படியா நம்மள சபைகள் வளர்த்துடுச்சு. உண்மை. நம்ம சபைகள் என்ன பண்ணிடுச்சு, அப்படியா வளர்ச்சி. பிரேயருக்கு போனா எங்க போற அக்கா, எங்க வீட்டுக்கு கேட்பாரு, எங்கம்மா போற? என்னங்க நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுருங்க, நான் பிரேயருக்கு போறேன், அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன். சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? ஏமா நானும் வரமா, 2 பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சுன்னு வா, அங்க பிரேயருக்கு அங்க சாப்பிட்டுலாம் வா. சாப்பாடு போறது போய் தப்பா சொல்லல. ஆனா இந்த சாப்பாடு போடணுன்றதுக்காகவே எத்தனை வீட்டு கூட்டம் ரத்தாவது தெரியுமா? எத்தனை வீட்டு கூட்டம் நடத்தாம போறாங்க தெரியுமா? காரணம் என்ன? இந்த வருமானம் தான். இந்த காசு இல்ல, எனக்கு காசு இல்ல, அதனாலதான் பிரேயர் வைக்க முடியல அப்படி நீ சொல்லி சொல்லி, அப்ப காசு இல்லைன்னா பிரேயர் வைக்க மாட்டியா? அப்ப கடைசி வரைக்கும் காசே கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? ஓ காசு இருந்ததுன்னா பிரேயர் வைப்ப, சரி காசு இல்லைன்னா பிரேயர் வைக்க மாட்டியா? அப்ப கடைசி வரைக்கும் பிரேயரே வைக்காததுக்கு சூழ்நிலை உருவாக்குவான். என்கிட்ட காசு இல்ல பிரதர், என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்தாங்க பிரதர் ஒரு கிளாஸ் தண்ணி, காட் பிளஸ் பிரதர் சொல்லிட்டு போயிட்டாரு பாரு. என்னடா வறுமை கொண்டு போனா கூட பிரேயர் வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். ஏன்னா முதலாவது பிசாசு எடுக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? தந்திரம். ஏதேன் தோட்டத்தில் அவன் பேர் என்ன வச்ச ஆண்டவரே? பிசாசானவன் சர்வமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தந்திரம் எல்லாம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ தந்திரமெல்லாம் இருக்காத, நீ கொஞ்சத்திலாவது உண்மையா இருந்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பக்கத்தை விட தந்திரமா இருப்பான், எதிர விட தந்திரமா இருப்பான், சொந்தக்கார தந்திரமா இருப்பாங்க, ஆனா நீ தந்திரமா இருக்காத, தெளிந்த புத்தியிலும் உண்மை உள்ளவனா இருன்றார் ஆண்டவர். அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டு கூட்டத்தை எல்லாரும் ஏற்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு முறை வீட்டு கூட்டம் வைங்க. இன்னைக்கு நம்ம சபையில புதன்கிழமை வேத பாடம் பிரதர் சொன்னாரு, பிரதர் புதன்கிழமை வச்சுக்கலாம் பிரதர். இப்போ நானா சொல்றேன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வைங்க, சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சில் ஆராதனை நடக்கணும், வேத பாடம் இருக்குது, நீ எப்படி புதன்கிழமை வைக்கலாம்? சொல்லவே இல்லை. ஏன்னா ஏதோ ஒன்று சகோதரனை ஒரு உந்துதல் தொழிலாக தள்ளியது. பிரேயர் வைக்கணும்ன்ற ஒரு ஏவுதல் வரும்போது அது அப்பவே செய்யணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு, நன்றே செய் அது இன்றே செய்யணும். எப்போ அந்த சிந்தை ஜெப கூட்டம் வைக்கணும்ன்ற சிந்தை வந்ததோ அப்பவே சரி பதர் வச்சுக்கலாம் பதர். ஏன்னா சபை என்ற வார்த்தைக்கு கட்டிடம் அல்ல, நாம் ஒன்று சேருவதுதான் சபை. அதனால தயவு செஞ்சு அன்பான சகோதர சகோதரிகளே, வீட்டு கூட்டம் தயவு செஞ்சு வைங்க. வாரத்துக்கு ஒரு முறை வீட்டு கூட்டம் வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த வீட்டுக்கு தேவையான வந்திருக்கிற அநேக பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா வீட்டு கூட்டம் போகும்போது ஒரு 5-10 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே இந்த வீட்டு கூட்டத்துல முடிவிலே ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவீங்க. நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? இன்னும் சத்தமா பேசுவா? கேக்குதா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகோதரிங்க, நம்ம தயவு செஞ்சு இந்த ஆராதனை முடிகிற வரைக்குமாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபை சார்பாக யாரும் வேதத்தை வாசிக்க கூடாது. இந்த வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் வேதத்தை வாசிக்கணும். நீங்க முடிஞ்சா பக்கமும் அதிகாரத்தை அவங்க சொல்லுங்க, அவங்க தான் நீங்க வாசிப்பாங்க ஃபுல்லா, நீங்க யாரும் வாசிக்க கூடாது. ஓகே, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 284 வாசிங்க. பைபிள் எடுத்துங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒரு நிமிஷம் கேளுங்க. எவ்விதத்தினாலும், பாத்தீங்களா, எந்த வகையிலாவது நீங்கள் மோசம் போகாதபடிக்கு என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது, ஏனெனில் விசுவாச துரோகம். ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? இந்த தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், மோசம் போக கூடாது. இது யார் சொல்றாருன்னா, ஏனெனில் அதோட விளக்கத்தையும் சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஏனெனில் விசுவாச துரோகம் ஏற்படுமா? என்ன ஏற்படுமா? பைபிள் என்னமா? அவங்க தெலுங்கு இங்கிலீஷ் தான், தமிழ் தெரியாது. இங்க ஒரு பைபிள் இருக்குது.
ஓகே, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்க, நான் டக்குன்னு இங்கிலீஷ்ல கேட்பேன். சரிங்களா? மணி விசுவாச துரோகம் ஏற்படுமா? இந்த கடைசி காலத்துல என்ன ஏற்படுமா? விசுவாச துரோகம். விசுவாசம்னா என்ன? பொதுவாகவே விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அதுக்கு என்ன பொருள் என்றால் நம்பிக்கைக்குரியது, நம்பக்கூடியது, அது நடந்துரும்ன்ற ஒரு நிச்சயத்தை குறிப்பது தான் விசுவாசம். நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது, எனக்கு நான் பெற்றுக்கொண்டு நான் போயிட்டு இருக்கிற சபை சரியான சபை தான், என்னை பரலோகத்துக்கு வழிநடத்துகிற சபை தான் என்ற எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என் மேய்ப்பர் என்னை சரியானபடி சத்தியத்துல தான் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் சொல்லுது எச்சரிக்கையா இருங்கள். ஏன் எச்சரிக்கையா இருக்கிறோம்னா விசுவாச துரோகம் ஏற்படுகிற நேரத்தில் நாம் இருக்கிறோம். என்ன துரோகம்? கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிற நேரம், மனைவி கணவருக்கு துரோகம் செய்யற நேரம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் துரோகம் செய்யற நேரம், பெற்றோருக்கு பிள்ளைகள் துரோகம் செய்யற நேரம். போன வாரத்துல சொத்து தகராறுல ஒரு தகப்பன் மேல கல்ல போட்டு புள்ளைய சாவடிக்கிறான், எதிர்க்கவே அப்படியே கல்ல தூக்கி போடுறான். அப்போ இந்த துரோகம் என்கிற வார்த்தை இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, ஆனால் நாம் விசுவாச துரோகமா, நாம் எதை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோமோ அதுலதான் ஏதோ துரோகம் ஏற்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாருங்க, இந்த பாவ மனுஷன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து காலத்துல ஒரு பாவ மனுஷன் இருந்தான். அவன் யார்? அவன் யூதாஸ். கேக்குறீங்களா? இயேசு கிறிஸ்து காலத்துல ஒரு பாவ மனுஷன் இருந்தான். யாரு? யூதாஸ். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். இந்த பாவ மனுஷன் வெளிப்படும் போதுதான் விசுவாச துரோகம் ஏற்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லுகிறார். நாம் அனைவருமே ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நம் இந்து தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம், அநேக கோயில் பூஜை காரியங்களை நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, பிரச்சனையிலோ, போராட்டத்திலோ, கடன் பிரச்சனையிலோ, வாழ்க்கையில விரக்தியில ஏற்படும் போது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று யார் மூலமா கேள்விப்பட்டு எங்க போக ஆரம்பிச்சோம்? எடுத்த உடனே மாதா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம். உண்மைங்களா இல்லையா? ஸ்டார்டிங் எங்க போனோம்? நம்ம மாதா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம், வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம். ஏன் இந்து தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்து ஏன் நம்ம மாதா கோயில ஃபாலோ பண்ணனா? அப்போ ஏதோ ஒன்று நம்மள இழுக்குது. ஆமென். இந்த தெய்வங்கள் தவறு சொல்லல, நான் எதையும் தவறா சொல்லல, நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டு வரேன். இந்து தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தா வேளாங்கண்ணி மாதாவுக்கு விசுவாசத்தை நம்ம வைத்தோம். உண்மைங்களா இல்லையா? வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகும்போதே இந்த விக்கிரகங்களையும் நம்ம வணங்குவோம், இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம். ஆனால் ஆர்சி சபைக்கு போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு எண்ணம் வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது, அப்போது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெந்தகோஸ்த சபைக்கு அப்ப என்ன பண்றோம்? அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்குது, வா, எங்க பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவரு ஜெபம் பண்ணாரு, வான்னு சொல்லும் போது அந்த சகோதரியுடைய பேச்சு கேட்டு நம்ம அந்த சபைக்கு போக ஆரம்பிப்போம். போன உடனே ஒரு பெந்தகோஸ்த சபையில நமக்கு விடுதலை கிடைச்சிடும். இயேசு கிறிஸ்து நாமத்துல விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப எங்க போக மாட்டோம், இப்போ மாதா வேளாங்கண்ணிக்கு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் விக்கிரகளை வணங்கி கொண்டிருந்தா மாதா போயிருந்தோம். அப்ப மாதா கோயிலுக்கு போகும்போது இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம். ஆனால் பெந்தகோஸ்த சபைக்கு போய் நீ ஒரு விடுதலை அடைஞ்ச பிறகு நீ திரும்ப எங்க போக மாட்ட? மாதா சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன் மாதா சர்ச்சுக்கு போக மாட்டேன்னா, அப்போ இந்த பெந்தகோஸ்த சபைக்கு வரும்போது நீ ஒரு காரியத்துல டெவலப் ஆவ. என்னத்த டெவலப் ஆவனா? வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவ. ஆமென். ஹalleluya. நீ மாதா சபைக்கு போகும்போது நீ பைபிள் மேல பிலீவ் பண்ண மாட்ட. அங்க வர பூசாரி போதிக்கிற அந்த போதனையை தான் கேட்டு வருவ. வீட்டுல அது மூலையில அந்த வேதாகம் திருவிழின்றது மூலையில கிடக்கும். ஆனா இந்த பெந்தகோஸ்த சபைக்கு நீ வந்த பிறகு அங்க என்ன பண்ணுவனா, அங்க இருக்கிற பாஸ்டர் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இதெடுத்து படி சவுறு ஃபுல்லா வசனங்கள், உன்னை வாளாக்கும் தலையாக்குவார், நானே உன் பதியாக்கு மாதிரி வசனங்களை பார்த்து உன்னுடைய
சுபாவம் எப்படி இருக்குன்னா, யாருன்னா எதுவும் சொன்னா வசனத்தை சொல்லி நீயே பேசுவ. பேச மாட்டோமா? ஆனா மாதா கோயிலுக்கு போகும்போது நீ வசனம் சொல்ல மாட்ட. அம்மா பாத்துக்க விடு, எல்லாத்துக்கும் அம்மா பாத்துக்க விடுன்னுவ. ஆனா பெந்தகோஸ்து சபைக்கு போகும்போது மாத்திரம்தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்துவ, வசனத்தை சொல்லுவ. காரணம் என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னுடைய வேதமே வெளிச்சம், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அப்போ மரியாள் இயேசு கிறிஸ்துவோட மாதா சபைக்கு போறது, அது இயேசு கிறிஸ்துக்கு வேதத்துக்கு இல்லாத ஒரு காரியம். மரியாதை வணங்கக்கூடாது என்று வேதத்தை வாசித்த பிறகு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீ ஒரு படி மேல வந்துடுற. உண்மைங்களா? உண்மைங்களா இல்லையா? ஆமென். உண்மையா ஆமென் சொல்லுங்க. ஒரு படி மேல வந்து வசனம் தான்பா முக்கியம், ஏசப்பா தான்பா உண்மையான கடவுள், ஏசப்பா தான்பா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாரு, ஜெபம் பண்ணா ஏசப்பா சுகம் கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணா வீட்டுல வியாதி போகுது, ஜெபம் பண்ணா பேரு ஓடுது, இயேசு இயேசுன்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருந்தோம். ஆனா இதுதான் முடிவா? இதுதான் முடிவான்னு கேக்குறேன். ஏதோ ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு இயேசுதான் கடவுள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே, கரெக்ட் தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வர போறாரு என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை தூக்குங்க. இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வர போறாரு நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க தானே? இப்போ உங்களை போலதான் இயேசு கிறிஸ்துன்ற ஒருவர் இந்த பூமிக்கு வர போறார் என்று இந்த வேதத்திலும் ஒருவர் விசுவாசித்துக் கொண்டிருந்தார். அவர் யாருன்னு பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பக்கம் எடுத்தவங்க சொல்லுங்க. 175 பக்கம். வாசிங்கம்மா. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். பாருங்கள், இந்த இத்தாலியா பட்டணத்திலே செசரியா என்னும் கிராமத்திலே ஒரு கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் யார் என்றால், அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு இஸ்ரவேலை தேவனை வணங்குகிற நபர் அல்ல, அவன் ஒரு புறஜாதியார். அவன் ஒரு புறஜாதியார். இந்த புறஜாதியாராய் அந்த கொர்நேலியு இருந்ததனால பாருங்கள், அவன் ஏதோ ஒரு ஆர்சி சபைக்கோ அல்லது ஏதோ ஒரு பெந்தகோஸ்து சபைக்கோ அல்லது ஏதோ ஒரு சிஎஸ்ஐ சபைக்கோ அன்றைக்கு இருந்த சபையை சொல்றேன், ஒரு பரிசேயர் சபையோ சதிசேயர் சபையோ ஏதோ சபைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு நபராக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கொர்நேலியு பாருங்கள், அந்த சபைக்கு போய் கொண்டிருக்கும் போது அவனுடைய நற்சாட்சி குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன எழுதி இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இந்த கொர்நேலியு என்பவன் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறது. அவன் ஏதோ ஒரு தேவனை வணங்குகிறான், அவன் பழைய ஏற்பாடு யெகோவா தேவனை வணங்குகிறான், அவன் சபையில் போதித்த அந்த தேவனை வணங்குகிறான். அதனால் தேவனுக்கு பயந்த தேவ பக்தி உள்ள ஒருவனாக அந்த கொர்நேலியு இருக்கிறான். வாசிங்கம்மா. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து பாருங்க, அவன் மாத்திரம் சபைக்கு போறவில்ல, அவன் மாத்திரம் தேவனுக்கு பயந்தவில்ல, அவன் என்ன பண்றானா வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் புருஷனுக்கு பயப்படுவாங்க, பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்க, எல்லாருக்கும் பயப்படுவாங்க. ஆனா இந்த கொர்நேலியு யாருக்கு பயந்தான்? அவன் மாத்திரம் தேவனுக்கு பயப்படல, அவனோட உறவுகள், சொந்தக்காரங்க, குடும்பத்தார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவளா இருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரோ. ஏன் உன் வீட்டார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா, முதலாவது நீ சபைக்கு போய் கொண்டிருக்கிற சகோதரன் யாரோ ஒருத்தர் உண்மையாகவே நீ சரியானபடி இயேசு கிறிஸ்துவை நீ தேடல, அதனாலதான் உன் மூலியமா குடும்பம் ரட்சிக்கப்படல. ஏன்னா சபைக்கு போறோமே தவிர நம்ம சுபாவம் மாறல, நம்ம பேச்சுகள் மாறல, நம்ம செய்கை மாறல, நம்ம இருந்த போலயே இருக்கிறோம். ஆனா நாத்திக மட்டும் ஆராதனைக்கு போறோம், சபைக்கு போறோம், ஆனா வீட்டுல வந்துட்டு ஏய் பிசாசே நீ ஏன் சபைக்கு வர மாட்டற, ஏய் இப்படிங்கிறியா அப்படிங்கிறியன்றோம். ஆனா காரணம் என்ன? நீ சபைக்கு போற, உன் ஜீவியம் மாறிச்சா? கேக்குறீங்களா? அல்லேலூயா. நான் கேக்குறீங்களா? நான் மட்டும் சபைக்கு போறேன்,
6 நாளும் என் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறேன், திட்டுறேன், ஓடியமா பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், குடும்பத்தை நடத்த தெரியாம எல்லாம் பண்றேன். ஆனா 7வது நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு குளிச்சு பைபிள் எடுத்து ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துட்டு, ஏன் நீ சர்ச்சுக்கு வர மாட்டற, நீ ஒரு கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப மனைவி பார்த்து என்ன கேள்வி கேட்பா? குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க? நீ 6 நாள் என்ன பண்ற? காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நீ வந்து எங்களை குறை சொல்றியா? நாங்க சர்ச்சுக்கு போறனா கூட முத்தமா தான் நாங்க இருக்கிறோம். உன்ன மாரி ஓடியும் பேசல, உன்ன மாரி தேவையில்லாத காரியங்களை செய்யல, சொல்றோமா இல்லீங்களா? அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நீ விசுவாசி. விசுவாசி என்பது அவர் இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதுதான் விசுவாசம். விசுவாசின்னு சொல்றது என்ன அர்த்தம்? பிரச்சனை வரும்போது இயேசு இருக்கிறான்னு சொல்லணும். வியாதி வரும்போது இயேசு இருக்கிறாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லணும். வீட்டுல ஏதாவது சலசலப்பு உண்டாகும் போது பொறுமையா இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவாருன்னு சொல்லணும். இப்படிதான் நீ பண்ணாதான் உன் மூலமா குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆனா இந்த கொர்நேலியோ அவனும் அவன் வீட்டாரோட தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அவன் ஏதோ ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்ததுனால பாருங்கள், குத்துமுள்ள இருதயத்துக்கு தேவன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இல்லையா? உத்தமமா யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தேவன் ஏதோ ஒரு வகையில இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். எல்லாம் பண்றான், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள் பண்றான் கொர்நேலியோ. அடுத்தது பாருங்கள், எப்போதுமே தேவனை நோக்கியே ஜெபம் பண்ணுகிறான் கொர்நேலியோ. அவன் எந்த தேவனை வணங்கினானோ அது எழுதி வைக்கல. அவன் எந்த தேவனை வணங்கினான்னு எழுதி வைக்கல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு யெகோவா தேவனை தான், யூதர்கள் வணங்கின தேவனை தான் வணங்கி இருப்பான் அவன். பாருங்க, பகலிலே 9ஆம் மணி வேளையிலே பிரேயர் பண்ணுகிறான் கொர்நேலியோ. தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு ஓகே அவனை உற்று பார்த்து ஓகே பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது தேவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டியது. இப்ப பாருங்க, அவன் உத்தமமா இருந்ததுனால, அவன் வணங்கி கொண்டிருந்த விக்கிரக இந்து தெய்வத்துல உத்தமமா இருந்ததுனால, மரியாதை வணங்கி கொண்டிருந்த அந்த மரியாதை இடத்துல மாதாவை வணங்கி கொண்டிருந்த அதுல உத்தமமா இருந்ததுனால, இப்ப தேவன் இந்த விக்கிரகத்தை வணங்கும் போதே இவ்வளவு உத்தமமா இருக்கிறியே, உண்மையான தெய்வத்தை நீ வணங்க ஆரம்பிச்சா எவ்வளவு உத்தமமா இருப்ப. இப்ப இந்த கொர்நேலியோ ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தான். அந்த வணங்கல உத்தமத்தா குடும்பத்தை நடத்துறான், சரியா குடும்பத்தை நடத்துறான், உண்மையா இருக்கிறான், தான தர்மம் பண்றான், டெய்லி பிரேயர் பண்றான். இந்த உத்தமத்தை பார்த்து இப்போ இவனுக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லுவதற்காக தூதன் இறங்கி வந்து அவருடைய சொப்பனத்தில் அவரோட பேசுகிறார். வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் கேளுங்க. இப்போ இந்த சீமோன் பேதுரு யாரு? சீமோன் பேதுரு இல்ல, சீமோன் என்கிற தோல் 17 பேதுரு யாருங்க? பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்து வந்து பூமியில வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரம் என்று சென்ற பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பேதுருவை, அந்த பேதுருவை பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்ற அந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து, நீ உத்தமமா தான் இருக்கிற, உண்மையா தான் இருக்கிற, நீ போயிட்டு இருக்கிற சபைக்கு காணிக்கை தசமாக எல்லாம் கொடுக்கிற கொர்நேலியோ, ஆனாலும் ஏதோ ஒன்று நீ பரிபூர்ணமா அடைய வேண்டும் என்றால் நீ எழுந்து யாரை போய் பார்க்கணும்னு சொன்னாரு? யாரை போய் பார்க்கணும்னு சொன்னாருமா? பேதுருவை போய் பாரு. ஏன் போய் பேதுருவை பார்க்க சொன்னாரு? ஏன்னா உத்தமமா இருக்கிற, உன் மாம்சத்தை கரைப்படுத்தாம உன் ஜீவியத்துல உண்மையா இருக்கிற, ஆனா பரலோகம் வருவதற்கு அது மாத்திரமே போதாது.
ஒரு மனிதன் பரலோகம் வருவதற்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? பூமியிலே அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பூமியிலே அவன் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவன் எங்க வர முடியும்? அந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா நீ முதலாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படணும். நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டாதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த பரிசுத்த ஆவி உனக்கு உன்னிடத்தில் வரும். அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தாதான் அந்த பரிசுத்த ஆவி தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இப்போ இந்த கொர்நேலியு உண்மையும் உத்தமமா இருக்கிறதுனால அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கணும்னு தேவன் பிரியப்பட்டதுனால நீ எழுந்து அந்த பட்டணத்துக்கு போ. ஒரு தோல் பதனிடுகிற ஒரு வீட்டிலே சீமோன் பேதுரு இருக்கிறான். அவன் கிட்ட போய் நீ இரு. நீ அவன் கிட்ட போனாலே அவன் உனக்கு என்ன செய்யணும்னு அவன் சொல்லுவான். உனக்கு என்ன பண்ணணும்ன்றது அவன் சொல்லுவான். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் இந்த கொர்நேலியு வணங்கி கொண்டிருந்த தெய்வம் உண்மையான தெய்வம் இல்லையா? இவன் கொர்நேலியு வணங்கி கொண்டிருந்த அந்த கர்த்தர் உண்மையான கர்த்தர் இல்லையா? ஏன் பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுருவிடத்தில் போய் அனுப்புறாரு ஆண்டவர்? வேற யாருக்கிட்ட அனுப்பிருக்கலாம்ல? அந்த பிரசித்தி பெற்ற சபைகள் இல்லையா? பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் இல்லையா? வேற எந்த தெய்வங்களும் இல்லையா? ஏன் பெரிய பெரிய கமாலியல், பெரிய பெரிய ஜாம்பவான்களும் அந்த இடத்துல இருந்தாங்களே, ஏன் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு இடத்துல ஆண்டவர் போக சொன்னாரு? ஏன்னா பேதுரு மாத்திரம்தான் அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்த நபரா இருந்தான். பேதுரு மாத்திரம்தான் என்ன பெற்றுக் கொண்டிருந்தான்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன். நம்ம எல்லாம் சபைக்கு தானே போய் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதாவது ஒன்று சம்திங். வெரி குட். வேற சொல்லுங்க. வேற தமிழ்ல நான் பரிசுத்த ஆவி, இங்கிலீஷ்ல ஹோலி ஸ்பிரிட்ன்றீங்க. வாட் இஸ் த மீனிங் இன் ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட்? ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அந்நிய பாஷை நிரம்புறது. ஓகே. பரிசுத்த ஆவினா அந்நிய பாஷை நிரம்புவது பரிசுத்த ஆவி. வேற அம்மா அமுதம்மா சொல்லுங்கம்மா. எங்க ஐயாவுடைய செய்தியெல்லாம் கேட்டு வளர்ந்தீங்களே நீங்களே நானும். சொல்லுங்கம்மா, பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா நாமளும் கொர்நேலியு போலதான் இப்ப இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்ப தெரியுதா? இப்ப நம்ம யார போல இருக்கிறோம்? கொர்நேலியு போலதான் நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவினா என்னன்றது நம்ம தெரியாம இருக்கிறோம். இப்போ நாம பரிசுத்த ஆவியை தெரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா இப்ப நம்ம யார்கிட்ட போகணும்? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்ப பரிசுத்த ஆவி பத்தி நீங்க சொன்னீங்களே, பரிசுத்த ஆவினா ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. ஆனா உண்மையான டெஃபினேஷன் ஒண்ணு இருக்குது பரிசுத்த ஆவிக்கு. அந்த பரிசுத்த ஆவியை தெரிந்து கொள்வதற்கோ பெறுவதற்கோ நம்ம யார்கிட்ட போகணும்? சொல்லுமா ஆமா, பாஸ்டர் கிட்ட போகணுமா? தப்பு கிடையாது, சொல்லு தாயி. ஆனா அந்த தூதன் இயேசுகிட்ட போகணுமா? இந்த தூதன் சபைக்கு போன்னு சொல்லலையே கொர்நேலியுவ. அந்த தூதன் நீ போய் பாஸ்டரை போய் சந்தின்னு சொல்லலையே. அந்த தூதன் நீ போய் இயேசுவை போய் பாருன்னு சொல்லலையே. அந்த தூதன் என்ன சொல்றான் கொர்நேலியு கிட்ட? பேதுரு போய் பாருன்றான். அப்போ ஏதோ ஒரு நபரை போய் நீ பார்க்கணும், ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவரை போய் நீ பார்க்கணும். நான் உட்காந்து ஜெபம் பண்ண அந்நிய பாஷை நிரம்புவேன், அந்நிய பாஷை பேசுவேன், அதுதான் பரிசுத்த ஆவி, அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது. அதெல்லாம் ஓகே, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏற்கனவே யாரோ ஒரு பரிசுத்த ஆவியை பெற்று இருந்தா மாத்திரம்தான் அவர் உன் மேல கையை வைக்கும் போதுதான், அவருடைய வார்த்தையை நீ கேட்கும் போதுதான் அவர் எந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாரோ அதே பரிசுத்த ஆவியை நீயும் பெறுவாய். ஆமென். புரியுதுங்களா? அப்ப நான் பரிசுத்த ஆவியை பெறலையா பிரதர்? நான் அந்நிய பாஷை பேசுவேனே, அந்நிய பாஷைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பரிசுத்த ஆவிக்கும் அந்நிய பாஷைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்பவன் வரங்களில் ஒன்றுதான் அந்நிய பாஷை.
வேதவசனம் சொல்லுகிறது வானம் பூமியும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும். அப்போ அந்நிய பாஷை ஒழிஞ்சு போனா பரிசுத்தாவி ஒழியுமா? அப்ப இத்தனை நாளா நம்ம என்ன புரிஞ்சு கொண்டிருந்தோம்? அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவின்னு புரிஞ்சு கொண்டிருந்தோம், கரெக்டுங்களா? ஆனா வேதவசனம் சொல்லுது அந்நிய பாஷைனாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் சொல்லுவதாலும் ஒழிந்து போகும். எதுதான் ஒழிந்து போவதான்? பரிசுத்தாவி. அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவியா இருந்தா பரிசுத்தாவி ஒழிஞ்சிருவாரா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, கூட பேசுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். பரிசுத்தாவி ஒழிய முடியாதுல்ல, ஆனா அந்நிய பாஷை ஒழிஞ்சிருன்னு வேதம் சொல்லுது. அப்ப காரணம் என்னன்னா, நாம் இன்னும் கூட பரிபூர்ண அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ வந்த பாதை கரெக்டுப்பா. விக்கிரகத்துல இருந்து ஒரு ஸ்டெப் மரியாதை மாதாவை வணங்கின, கரெக்ட் தான். மாதாவை வணங்கி சிஎஸ்ஐ சபைக்கு போன, அதுவும் கரெக்ட் தான். சிஎஸ்ஐல இருந்து பெந்தகோஸ்துக்கு வந்த, பொட்டு பூ எல்லாம் எடுத்த, எல்லாம் நகை நட்டு எடுத்த, ஓகே, அது ஒரு மாம்சமான ஒரு காரியம், அது ரெண்டாவது தான். ஆனா நம்ம இருதயத்தை பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இப்போ நம்ம பரலோகம் போறதுக்கு ஒரே வழினா பூமியில பரிசுத்தாவி பெறணும். பூமியில இந்த பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஒரே வழிதான் வேதத்துல வச்சிருக்கிறார். இந்த பரிசுத்தாவி பூமியில பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 ஒரு 5 வசனம் வாசிங்க. வாசிங்க சார், கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் ஓகே பவுல் நேரான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். சரிங்க. அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி. இவங்க யாரோட சீஷர்கள்? யாரோட சீஷர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க, படிக்கும் போது தெரியும். வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டார். ஒரு விசுவாசியை பார்த்து, ஒரு சீஷனை பார்த்து பரிசுத்தாவி நீ பெற்றியாப்பான்னு கேக்குறாப்ல. இப்போ அவர் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று. இப்போ சொன்ன பாத்தீங்களா, ஒரு டெஃபினேஷன், ஒரு அபிஷேகம், அந்நிய பாஷை. நமக்கு உண்மையாவே பரிசுத்தாவினா தெரியாத ஜனங்க தான். ஏன்னா பரிசுத்தாவி முதலாவது தெரிந்து கொண்டது யாரு வேதத்துல? யூதர்கள். பரிசுத்தாவினா என்னன்றதை முதல்ல தெரிந்து கொண்டது யாரு வேதத்துல? யூதர்கள். பிறகுதான் யார் தெரிந்து கொள்றா? புறஜாதிகள். சரிங்களா? அப்போ முதலாவது பரிசுத்தாவினா என்னன்றதை அந்த யூதர்கள் எப்படி பரிசுத்தாவியை பெற்றார்களோ, பரிசுத்தாவினா என்னென்ன அடையாளம் கண்டு கொண்டார்களோ, அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதுதான் புறஜாதியாகிய நாமும் அதே பரிசுத்தாவை பெற முடியும். சரிங்களா? வாசிங்க சார். இப்போ அப்போது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பாருங்க, ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெறலன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது உடனே பவுல் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்படின்னா நீ என்ன ஞானஸ்நானம் எடுத்த? ஏங்க, ஒருத்த பரிசுத்தாவினே என்னன்னே தெரியலன்றான், ஒருத்த பரிசுத்தாவி நான் பெறலன்றான். அப்ப பரிசுத்தாவிக்கும் அப்ப ஞானஸ்நானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? ஆமா, வசனம் தானே நான் படிக்கிறது, உங்க பைபிள்ல தானே நான் படிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். ஆமா வாசிங்கம்மா. சார், அப்படியான நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். ஓகே. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி. பாருங்க, அந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. அந்த ஜனம், சிஸ்டர் உங்களுக்கு புரியுதுங்களா பேசுறது? அந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு வச்சிருக்குது. ஆனா யாரும் தெரிஞ்சு வச்சுக்கல? பரிசுத்தாவினா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கல. நம்ம கொஞ்சம் கவனிக்கணுமா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பெட்ரோல் கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு வச்சிருக்குது, யோவான் ஸ்நானனை தெரிஞ்சு வச்சிருக்குது. ஆனா பரிசுத்தாவினா என்னன்னு தெரியல. பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் வாழ்க்கையில கேள்விப்படவே இல்லை. ஏதோ நான் எங்களுக்கு புரிந்து கொண்டது போல பரிசுத்தாவிதான் இதுதான் அதுதான் நினைச்சிருந்தோம். ஆனா உண்மையான பரிசுத்தாவினா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. வாசிங்க சகோதரா.
அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். ஓகே, அடுத்தது. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். வெறும் ஞானஸ்நானத்தை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க? மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம் தான் பெற்றிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன ஞானஸ்நானம் பெறல? இல்ல, என்ன ஞானஸ்நானம் பெறல? பாவ மன்னிப்புக்கும் பரிசுத்தாவின் வரத்துக்கு உண்டான ஞானஸ்நானத்தை பெறல. கரெக்ட்டுங்களா? மன திரும்பத்துக்காக தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஏப்பா இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருப்பா, அவர் பக்கம் வாங்கப்பா அப்படின்னா நாங்க என்ன பண்ணோம்? நீ மனம் திரும்பி வெறும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துரு, அவ்வளவுதான். ஆனா நீ எடுத்த மூழ்கி ஞானஸ்நானத்துல பாவம் மன்னிக்கப்படாது. ஏன் பாவம் மன்னிக்கப்படாது? யோவான் ஸ்நானகன் ஏன் பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கல தெரியுமா? ஏன் கொடுக்கல? ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போது மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அப்போது உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் இயேசு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் யாருக்குமே பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுக்காதபடிக்கு வெறும் ஜலத்தினால வெறும் மன திரும்பத்துக்கு ஞானஸ்நானம் தான் கொடுத்தான். ஏதோ ஒரு விக்கிரத்தை வணங்கி கொண்டிருந்த, மாதா வணங்கி கொண்டிருந்த, இப்ப நீ என்ன பண்ற? இயேசு பக்கமா திரும்பு. இதுக்கு என்ன பண்ணோம்? வெறும் ஞானஸ்நானம். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் உனக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருப்பா. அவர்கிட்ட நீ போய் அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. இப்போதைக்கு இயேசு யாருன்னு காட்டுறதுக்கு மட்டும் நான் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்துறேன்னு சொல்லி மன திரும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிற ஞானஸ்தானத்தை யார் வந்து கொடுக்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்து கொடுக்கிறாப்புல இந்த ஜனங்களுக்கு. சரிங்களா? இப்போ வெறும் ஞானஸ்தானத்தை மாத்திரம் கொடுத்தாதபடிக்கு அடுத்தது ஒரு லைன் சொல்றாரு பாருங்க, படியுமா? அல்லாமலும் மேல் கைகளை வைக்கும்போது பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். புரிஞ்சுங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு இயேசுன்ற ஒரு தெரிஞ்ச இந்த ஜனங்களுக்கு பரிசுத்தாவினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பவுல் கைகளை வைக்கும் போது அப்போது பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளாக இறங்குகிறார். இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, அப்படின்னா இந்த பரிசுத்தாவி யாரு? இந்த பரிசுத்தாவியானவர் யாருன்னு கேள்வி வரும்போது இன்றைக்கு அநேக சபைகளிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். நாம் இந்த பரிசுத்த வேதாகமம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவத்தை தான் போதிக்குது, இயேசு கிறிஸ்து தான் போதிக்குது. ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இந்த கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகம் வேற எந்த தெய்வத்தையாவது போதிக்குதா? இயேசு கிறிஸ்து தானே போதிக்குது. பேச்சு மாற மாட்டீங்களே, உண்மைதானே? அப்படி என்றால் நமக்கு எத்தனை தேவன்? அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, ஒரே தேவன். நீங்க ஆமா உங்களதான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து ஒரே தேவன். நீ சொல்லுமா? ஒரே தேவன் தான். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கா? ஏனால் கட்டளையிலே பிரதான கட்டளை, முதலாவது கட்டளை என்ன? என்னையன்றி வேற தேவனை உண்டாக்க வேண்டாம். உண்மைதானே? இப்போ அநேக சபைகள்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 தெய்வத்தை வணங்குவார்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, நமக்கு திருத்துவ தேவன், 3 தேவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த திருத்துவன்ற வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இல்ல. ட்ரினிட்டின்ற வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இல்ல. காரணம் என்னன்னா, நாம இன்னும் சரியான வேதத்தை நிறுத்தி நிதானமா பொறுமையா படிக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் போதிக்கிறாங்க, அப்படியே கேட்டு ஓடிடுறோம். யாரோ பாஸ்டர் சொல்றாரு, ஆமீன் போட்டு ஓடிடுறோம். ஆனால் நாம நிறுத்தி நிதானமா எடுத்து வாசிச்சா எந்த ஒரு யூதனும் 3 தெய்வங்களை வணங்கவே மாட்டான். எந்த யூதனும் 3 தெய்வங்களை வணங்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். நீ ஒரு யூதன் கிட்ட போயிட்டு பிதா, குமார், பரிசுத்த ஆவி 3 கடவுள் பா சொன்னா நம்மள கல்லாலச்சே சாவச்சிருவான். ஏன்னா அவன் பெற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலும் கோட்பாடிலும் வைராக்கியம் உள்ளவன் ஒரு யூதன். ஏன்னா ரட்சிப்பு யார் வழியா வருது? இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கு வந்தாரா, யூதர்களுக்கு வந்தாரா?
நாமெல்லாம் புறஜாதிகள், விக்கிரகங்களை கண்ணும் மண்ணும் வணங்கி கொண்டிருந்த நபர்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு இப்பதான் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. முதலாவது இயேசு கிறிஸ்து மனிதனா வரும்போது யார்கிட்ட போய் பேசினாரு? யார்கிட்ட போய் நான் தான் கடவுள் காமிச்சாரு? சொல்லுங்கம்மா. யூதர்கள். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில சாவச்சது யாரு? ஆமா, இயேசு யூதர்களுக்கு தான் தன்னை கடவுளா காட்ட வந்தாரு. அப்ப இயேசு சிலுவையில சாவச்சது யாரு? பாத்தீங்களா? இந்த கேள்வி ரெண்டா நீங்க சொன்ன பதில் தான் கரெக்ட். நான் கேட்கிற கேள்வியை மாத்தி கேட்கும்போது நீங்க அதை பதில் சொல்ல மாட்டீங்க. பாத்தீங்களா? சொல்லுங்க. எந்த யூதனுக்கு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களுக்கு மத்தியிலே, யெகோவா தேவனுக்கு மத்தியிலே தான் யார் என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வந்தார். யூதர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் யார் என்று அநேகருக்கு ஒரு பெரிய குழப்பம். பரிசேயர் கூட்டம் ஒரு யெகோவா தேவனை ஒரு டிஃபரெண்டா வணங்கி கொண்டிருக்குது, ஆராதிச்சு இருக்குது. சதுசேயர் கூட்டம் ஒரு விதமா யெகோவா தேவனை ஆராதிக்குது, பழைய ஏற்பாடு யெகோவா தேவனை கர்த்தரை. ஏரோதியர் கூட்டம் ஒரு இப்படி பலதரப்பட்ட ஒரு உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு தேவன் கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் இப்போது என்னவா வராரு பூமிக்கு? மனித சரீரத்தில் மனிதனாக பூமிக்கு வருகிறார். யாருக்காக வரார்? தம்முடைய பிள்ளைகள் யூதர்களுக்காக அவர் வருகிறார். யூதர்களுக்காக வந்த பிறகு அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? யாரால் அவர் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனால பிறந்தாரா இல்ல பரிசுத்த ஆவியானவரால பிறந்தாரா? ஆனால் இயேசு பிதாவே பிதாவே சொன்னார். அப்ப அந்த பிதாவுடைய பெயர் என்ன? அம்மா, என் பேரு மனோவா, எங்க அப்பா பேர் செல்வம். நான் யாரால பிறந்தேன்னு கேட்டா எங்க அப்பா பேர் கேட்டா நான் செல்வம் தான் நான் சொல்லுவேன். உங்க அப்பா பேர் என்னப்பா? மாத்தி சொல்லுவாரே இவரு, நான் மாத்தி சொல்லுவேனா? இப்ப இயேசு யாரால பிறந்தாரு? அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, படிச்சுதான் சொல்லுங்க. நம்ம புதுசா ஒண்ணு சொல்ல பரிசுத்த ஆவியானவரால பிறந்தார்ல. இப்போ இயேசு கிறிஸ்து யார் தான் பிதா? அப்போ சொல்லுமா அம்மா. இல்லம்மா, நான் திரும்ப சொல்றேன். எங்க அப்பா பேர் செல்வம். செல்வத்தை நான் என்ன பெற்றது யாரு? எங்க அப்பா செல்வம் தான் என்ன பெற்றாரு. அப்ப நான் யாரதான் அப்பான்னு கூப்பிடணும்? செல்வத்தை தான் கூப்பிடணும். முருகன் இல்ல வேலு இல்ல முன்சாமி ஏதோ பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? நான் செல்வன் தான் கூப்பிடணும் எங்க அப்பாவை. இப்ப இயேசு யாரால பிறந்தாரு? அப்ப இயேசுக்கு பிதா யார் தான்? சிம்பிளா தானே கேக்குறேன். இல்ல அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னடா ஏதோ சொல்ல வர்றாருன்னு. பைபிள்ல இருக்கிறதா நான் பேசுறேன். நான் ஏதாவது தெரிய புதுசா என்ன சொல்றேன்னா, யாரால பிறந்தாங்களோ அவங்க தகப்பனா இருக்க முடியும். யாரால பிறகுறாங்களோ அவங்க தகப்பனா இருக்க முடியும். இயேசுக்கு தாய் யாரு? மரியா. இதை மட்டும் சிம்பிளா சொல்றீங்க. அப்ப இயேசுவோட தகப்பன் யாரு? இப்ப தெரியுதா நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன? இத்தனை வருஷம் சபைக்கு போறோம். இந்த அடிப்படை இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, நமக்கு பிறப்புக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குது. எக்மூர் தர்மாசல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறந்ததுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குது. சில பேர் கிராமத்துல பிறந்தாங்க, பர்த் சர்டிபிகேட் கிடையாது. ஆனா தாய் தகப்பன் ஒண்ணு இருக்குதுல்ல. இப்போ இயேசுக்கு தாய்க்கு தெளிவா தெரியுது, மரியாதை சொல்றோம். ஆனா தகப்பன் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எல்லாம் பிதான்ட்டீங்க. ஆனா யாரால பிறந்தார் கேட்டா பரிசுத்த ஆவியானவரால பிறந்தார்னு சொல்றீங்க. அப்ப யாரு இயேசுக்கு பிதா? சரி, யார் இயேசு? யாரு இயேசுவோட அப்பா யாரு? அம்மா 40 வருஷமா சபைக்கு போறீங்க. அம்மதாம்மா எத்தனை வருஷம் போறீங்க? உண்மைதானே? இல்லம்மா, தப்பே கிடையாதுமா. இதுதாம்மா உண்மை. நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன பாத்தீங்களா? நம்மளோட வளர்ச்சி என்ன? வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு தேவனை தேடுறோம். இயேசுவை வெறும் பிரச்சனை இயேசுவை தேடுகிறோம். ஆனா இந்த பிரச்சனைய போராட்டம் இதுக்கு மட்டுமே இயேசுனா இவ்வளவு பெரிய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா அவருக்கு. இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்னு வேதம் சொல்லுது? பாவிகளை ரட்சிக்கவே வருகிறார். உண்மைதானே? அந்த பாவியை ரட்சிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ரெண்டாவது பிரெஃபரன்ஸ் தான் உங்க வியாதியை சுகமாக்குவது. மூணாவது பிரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு தொல்லையில இருந்து விடுதலை கொடுப்பது. இந்த ரெண்டாவது மூணாவது கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரட்சிப்புக்காக தான் இந்த ரெண்டாவது மூணாவது ஒன்று கொடுக்குறாரு.
அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? விளங்குதா? இந்த ரெண்டாவது மூணாவது சுகத்தை ஏன் கொடுத்தாருன்னா நீ ரட்சிக்கப்படணும். ஆமென். ஹalleluya. பிரச்சனை ஏன் உனக்கு பிரச்சனை இருந்து ஏன் விடுதலை கொடுக்கறாருன்னா அந்த முதலாவது சொல்லப்பட்ட ரட்சிப்பு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது முதலாவது யாரை தேடணுமா? பணத்தை தேடணும். முதலாவது குடும்பத்தை பார்க்கணும். முதலாவது வீடை பார்க்கணும். முதலாவது கடன் பிரச்சனையை பார்க்கணும். முதலாவது வீடு கட்டணும். முதலாவது பொண்ணுக்கு புள்ளிக்கு கல்யாணம் பண்ணணும். முதலாவது சொத்து சேர்த்து வைக்கணும். இதுல வேதம் சொல்லுது. முதலாவது என்ன பண்ணணும்? அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? சபைக்கு போறதா? பேதுருவை பார்த்து சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் இப்போதே உங்களுக்குள்ள வந்துகிறதுன்னாரு. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவின் அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஒத்துக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்பது முதலாவது நீ பரிசுத்தாவியை தேடுன்றார். ஆமென். ஏன் பரிசுத்தாவியை தேடுனா இன்னைக்கு நான் இந்த நாட்களிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியா தான் இருக்கிறார். எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? பரிசுத்தாவியா. மொத்தம் 3 காலங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனா இருந்தார். ஏன் பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனா இருந்தார்னா பழைய ஏற்பாட்டுல தான் எல்லாத்தையும் உருவாக்குறார். ஆமென். எல்லாத்தையும் உருவாக்குறது யாருமா? இந்த பூமியில கொண்டு வந்து யாருமா உங்களை? அப்பா. அப்பான்னு வச்சுங்களேன். அதனாலதான் பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் அப்பாவா இருந்தார். மனிதர்களை உண்டாக்குனாரு, அதனால பிதாவா இருந்தாரு. மிருக ஜீவனை உண்டாக்குனாரு, வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. உண்டாக்குறதுனால பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் யாரு? உண்டாக்குறதுனால பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் அப்பாவாயிட்டாரு, அப்பாவா இருக்கிறாரு. இப்ப புதிய ஏற்பாடுல என்னவா இருக்கிறாரு? அந்த உருவாக்குன பிதா. இப்போ இந்த பிதா இந்த யெகோவா தேவன் தான் நம்மள உருவாக்குனாரு. இந்த யெகோவா தேவன் தான் நம்மள படைச்சாரு. இந்த யெகோவா தேவன் இந்த கர்த்தர் தான் நம்மள பாதுகாக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இல்ல. தனக்கு தேவையான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. இத பார்த்ததான் அந்த பிதாவாகிய கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவரே குமாரனாக பூமிக்கு வந்து ஒரு தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் கேக்குறீங்களா? ஸ்டார்டிங்கே பண்ணிருக்கணும் அந்த வேலையை. கேக்குறீங்களா? பழைய ஏற்பாடு முழுவதும் ஏன் பிதாவா இருந்தாருன்னா சொல்லுங்க, என்ன சொன்ன? வெரி குட். எல்லாரையும் படைச்சு எல்லார்கிட்டயும் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு முழு பிதாவா இருந்தாரு. இவரு பழைய ஏற்பாடு முடிய 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 இந்த தெய்வத்தை ஜனங்க மறந்துட்டாங்க. அந்நிய தெய்வங்களையோ விக்கிரகங்களையோ வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் மோச காலத்துல என்ன பண்ணாங்க? தேவனை வணங்கத்தை விட்டுட்டு கண்ணுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தவர் தான் இப்ப என்ன பண்றாருன்னா பாவம் பெருகுது. பாவம்னா என்ன? குடிக்கிறதோ விபச்சாரம் பண்றதோ வேசித்தனதோ இதெல்லாம் செகண்ட் தான். முதல் பாவம் என்னன்னா யெகோவா தேவன் தான் கடவுள் இல்லைன்னு ஜனங்க மறந்ததுனால தான் இந்த பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாவ காரியங்களை செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு யாரையோ அமிச்சு பார்த்தாரு. மோசையை அமிச்சு பார்த்தாரு, அப்பவும் திருந்தல. ஆபிரகாம் அமிச்சு பார்த்தாரு, அப்பவும் திருந்தல. சாமுவேல் அமிச்சாரு, அப்பவும் திருந்தல. எல்லா தீர்க்கதரிசிகளும் அமிச்சு பார்த்தாரு, ஒருத்தனும் திருந்துற மாதிரி இல்ல. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் அமிச்சு பார்த்தார், யாரும் என் தீர்க்கதரிசிகளை நம்புறது இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்? நானே பூமிக்கு மனிதனா வரேன். இந்த படிச்சு இந்த ஒரு பிதா கர்த்தரு அவர் என்ன பண்றாருன்னா அவர் பூமிக்கு வரும்போது அப்பா சொல் பேச்சு யாரு கேட்பா? என் பேச்சு நான் பெத்ததான் என் பேச்சு கேட்கும். இன்னைக்கு பிள்ளைங்க அதுவும் கேட்கறதுல வச்சுக்கலாம். நான் பெத்ததான் என் பேச்சு கேட்கும். இப்ப நான் ரோட்ல போற ஒரு புள்ளிய போட்டு ஏய் கடைக்கு போயிட்டு நானு யாரு நீ போயா சொல்லுமா சொல்லாதா? ஏய் வாடா உன் சாட்டு வாங்கி தரனா? ஏய் புள்ள பிடிக்கிறோம்னா நீ என்ன சாட்டு வாங்கி கொடுக்குறேன்னு கேட்குமா கேட்காடா? இப்போ இந்த யெகோவா தேவனை தம்முடைய பிள்ளையாக இருந்தா எப்படி வணங்கணும்? இந்த கர்த்தரை ஒரு மகனா இருந்தா எப்படி கீழ்ப்படியணும்? ஒரு மகனா இருந்தா உண்மையான கடவுளுக்கு எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவரே குமாரனாக ஒரு மகனாக பூமிக்கு வந்து எல்லாத்துலயும் எப்படி ஜெபிக்கணும்னு இயேசு சொல்லிட்டாரு. இரண்டாவது ஆளா இல்ல அவரே வா? புரியுதுங்களா?
ஏன் பழைய ஏற்பாடு ஃபுல்லா கர்த்தரா பிதாவை, இவர் எப்போ குமாரன்ற கேரக்டர்ல பூமிக்கு வந்தாரோ அப்பவே பழைய ஏற்பாடோட கேரக்டர் என்னவா மாறிச்சு? உருவாக்குனவர் பிதாவாகிய தேவனா அவர் மாறிட்டார். ஆனா இந்த பிறகு போற குழந்தைக்கும் பிதான் தான் பேர் வச்சுக்கிறாரு. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாடம். அந்த வசனம் எடுத்து பக்கம் எடுத்து சொல்லுங்க, டைம் இல்ல, சீக்கிரம் பண்ணுங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அம்மா நிறுத்துமா, இந்த 2 லைன் பச்சைல பச்சிங்களாமா? யார் பத்திமா சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாருமா அது? ஏசப்பா. கரெக்ட் தானே? நான் வேற புது பேர்லாம் சொல்ல போறது இல்லை, நானும் இயேசு தான் சொல்ல போறேன். இயேசு தானே? எல்லாரும் மாற்று கருத்து இருக்கா? இப்போ ஒரு குழந்தையா பிறக்கிறாரு, ஒரு குமாரனா வரப்போறாரு. சரிங்களா? இவர் 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 இந்த பிறக்கிற குழந்தைக்கும் குமாரனா வரப்போற அந்த குழந்தையா பிறந்த அந்த நபரு அது வளர்ந்த பிறகு குமாரனா மாறுது. குமாரனா எப்போ? ஒரு டீனேஜ் அடைஞ்ச பிறகு. இப்ப அந்த குமாரன்ற ஸ்தானம் வரும்போது அந்த குமாரன்ற ஸ்தானத்துக்கு என்னென்னலாம் பட்டம் கொடுக்கிறாரு பாசிமா பாரு. அந்த குமாரன் தான் கர்த்தரா இருப்பாராம். அந்த பிறகு போற குழந்தை தான். இப்ப பழைய ஏற்பாடு போல யாரு தான் கர்த்தர்னு சொல்லி இருந்தோம்? மோசே கிட்ட பேசின அந்த ஷெக்கினா மகிமையில பேசின அந்த சீனாய் மலை மேல பேசின தேவனை தான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னு சொன்னோம். மோசே கிட்ட பேசின கர்த்தர் தான், நான் தான் உன் கர்த்தர்னு சொன்னாரு மோசே கிட்ட. உண்மைங்களா இல்லையா? இப்போ இந்த பிறகு போற குழந்தைக்கு என்ன பேர் வைப்பாங்களா? இந்த குழந்தை தான் கர்த்தர் தாமே. பாரு, இந்த பிறகு போற இந்த குழந்தைக்கு அதிசயமான நாமம் இருக்குது. பூமியில யாரும் அந்த நாமத்தை சொல்லல. இந்த பிறகு போற இந்த குழந்தைக்கு, குமாரனா வர போற இந்த குழந்தைக்கு ஒரு அதிசயமான ஒரு நாமம் இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்களா? இந்த குழந்தை தான் இந்த முழு உலகத்துக்கும் ஆலோசனை கொடுக்கும். என்ன ஆலோசனை கொடுக்கும்? என்ன ஆலோசனை கொடுக்கும்? குழம்பு செய்வா, ஆம்லெட் போட ஆலோசனை கொடுக்குமா? ஆலோசனை கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுப்பாரு? சாப்பாடு எப்படி செய்யுது, வீடு எப்படி கட்டுற, இந்த ஆலோசனை கொடுப்பாரா? அப்ப என்ன ஆலோசனை கொடுப்பாரு அவர் வந்தா? யாரு கடவுளை எப்படி தெரிந்து கொள்ளுன்ற ஆலோசனை கொடுப்பாரு. உண்மைங்களா இல்லையா? இந்த குமாரன் தான் ஆலோசனை கர்த்தரா இருப்பாரா. அடுத்தது பாரு, இந்த குமாரன் தான் வல்லமையுள்ள தேவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லப்படுது. பழைய ஏற்பாடுல ஏசாயா 46:9 சொல்லப்படுது, எனக்கு முந்தின தேவனும் இல்லை, எனக்கு பிந்தின தேவனும் இல்லை, எனக்கு சமமான தேவனும் இல்லை என்று பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட தேவன் இந்த பிறக்கிற குழந்தைக்கு தேவன்ற பட்டம் கொடுக்குறாங்க. இப்ப இது 2வது நபரா இல்ல அதே நபரா? சொல்லுமா, அதே நபர் தான். கரெக்ட்டுங்களா? வெரி குட், காட் பிளஸ் யூ. இந்த வல்லமையுள்ள தேவனா, அந்த குழந்தை பேர் என்ன? வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லவன் யாரதான் சொல்லுவோம்? யெகோவா தேவனை மாத்திரம் தான் வல்லமை உள்ள கர்த்தர்னு சொல்லுவோம், வல்லமை உள்ள தேவன் சொல்லுவோம். அப்போ இந்த பிறக்க போற குழந்தைக்கு வல்லமை உள்ள தேவன் பேர் வைக்கிறோம். அந்த குழந்தை வல்லமை உள்ள தேவனா தான் பூமியில வருமா. அடுத்தது நான் எப்படிமா எங்க அப்பா பேரை நான் யூஸ் பண்ண முடியும்? என்னை பார்த்தா ஏய் உங்க அப்பா எங்கடான்னு கேட்பாங்க, கரெக்டா? ஆனா என்ன பார்த்தா ஏய் நீ அப்படியே செல்வம் தானே நீ என்ன கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? செல்வம் மாதிரியே கிடையாது, உங்க அப்பா எங்கடான்னு கேட்பாங்க, கரெக்டா இல்லீங்களா? ஆனா இங்க வசனம் சொல்லுது அந்த குமாரன் தான் நித்திய பிதாவும். யாருதான் அந்த குழந்தை? நித்திய பிதா. நித்திய பிதானா என்ன? தொடக்கவும் முடியவில்லை, எல்லா காலத்திலும் அவர் தான் நமக்கு பிதாவா இருப்பாராம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்து பிரிச்சிட்டோம், பிதாவை தனியா பிரிச்சிட்டோம், பரிசுத்தாவை தனியா பிரிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? பிரிச்சிட்டோமா இல்லையா? ஆனா இந்த பிறகு போற குழந்தை தான் தேவன். இந்த பிறகு போற இயேசு கிறிஸ்து தான், இந்த குழந்தையா பிறக்கிற இயேசு தான் கர்த்தர். அடுத்தது இந்த பிறகு போற குழந்தை தான் நித்திய பிதா. அடுத்தது சமாதான பிரபு. பிரபுனா என்ன அர்த்தம்? வெரி குட் சிஸ்டர். இந்த நாட்டையே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா அவரு. இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்கிற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். சமாதான பிரபு. அடுத்தது
நித்திய பிதா. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதானா? அடுத்த லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க. இல்ல அதுலயே வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா. அடுத்தது அது விட்டிங் பாருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். பாத்தீங்களா, இது விட்டிங் பாத்தீங்களா? அடுத்த வசனத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளேயே இந்த கேட்டகரிலாம் அந்த குழந்தைக்கு இருக்குமா, அந்த டெஸ்டினேஷன்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும். இந்த குழந்தை டெஸ்டினேஷன்லாம் இருக்கும்போது கடைசியா என்ன முடியுது படிங்க? எண்ணப்படும். எண்ணப்படும் இங்கிலீஷ்ல பாருங்களேன், 9:6. அந்த பிறக போற குழந்தை வாசிங்க. பாருங்க, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இப்ப இந்த குழந்தை தான் கவுன்சிலர், கவுன்சிலுக்கு ஆலோசனை கொடுக்குமா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போய் வேறொரு தேற்றவாளரை அனுப்புகிறேன் சொன்னாரா இல்லீங்களா? இப்ப இந்த தேற்றவாளன் தான் யாரு தான்? ஆலோசனை கர்த்தர். சரிங்களா? இங்க பாருங்க, பரிசுத்தாவிக்கும் இங்க சொல்லப்படுது ஆலோசனை கொடுக்கிறவரே. நான் போய் தேற்றவாளர் அனுப்புறேன், சத்தியாவைக அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பரிசுத்தாவியும் இந்த ஏசாயா 9:6 சொல்லப்படுது. அடுத்த சிஸ்டர், wonderful God, wonderful name, and called wonderful, the mighty name, and the everlasting Father. everlasting Father என்ன சிஸ்டர்? அவர் ஒருவர் தான் பிதாவா இருப்பார் பூமியில. அதான் இயேசு சொன்னாரு, பூமியிலே ஒருவரும் இந்த பிதா என்று சொல்லாதீர்கள். அவர் மாத்திரம் தான் பிதாவா இருந்தார். அடுத்து பிரின்ஸ் ஆஃப் அப்படினா அடுத்து அவ்வளவுதானா? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த இரண்டாவதா பிறக்கப்ப இந்த குமாரத்துவம் புதிய ஏற்பாடுல மாத்திரம் இருக்குது. சரிங்களா? இந்த புதிய ஏற்பாடுல வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, மனிதனா பூமிக்கு வந்த பிறகு பரிசுத்தாவியால தான் பிறக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாடுல கர்த்தர் என்னவா இருந்தார்னா, அவருக்கு ஒரு ரூபமே இல்லை. பரிசுத்தாவியான பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாடுல என்னவா இருந்தார்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. முடிச்சிடுறேன், 6ல வரும்போது முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஓகே, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ பழைய ஏற்பாடுல தேவன் என்னவா இருக்கிறாரு? பழைய ஏற்பாடுல தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா. புரியுதுங்களா? பழைய ஏற்பாடுல ஒரு ஆவியா இருக்கிறாரு, பரிசுத்தாவியா இருக்கிறாரு. அதனாலதான் பரிசுத்தாவியானவரே கர்ப்ப மரியாள் கிட்ட போயிட்டு பரிசுத்தாவியானவரே நிழலிட்டு சரீர மரியாள் வைத்துக்கொண்டது வெளியே வருது. என்னவா வருது? குமாரன் என்கிற இயேசு என்ற சரீரத்திலே வருது. அப்ப பழைய ஏற்பாடுல அவரே என்னவா இருந்தாரு? பரிசுத்தாவியானவர் தான் இருந்தார். பழைய ஏற்பாடுல அவர் என்னவா இருக்கிறாரு? பரிசுத்தாவியா தான் இருக்கிறாரு. அதனாலதான் பழைய ஏற்பாடுல இருந்தே பரிசுத்தாவியா தான் பேசுறாரு. கர்த்தருடைய ஆவியானவரா வராரு. வெறும் ஒரு உருவம் கிடையாது பழைய ஏற்பாட்டுல, ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும். கேட்டுச்சா இல்லையா? இப்ப வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்கும், சத்தம் மட்டும் கேட்கும். அந்த சத்தம் தான் பரிசுத்தாவி. பழைய ஏற்பாட்டுல முழுவதும் பரிசுத்தாவியாவே இருந்தாரு. இப்ப இந்த பரிசுத்தாவி மரியாள் வயிற்றுக்கு மேல கர்ப்பம் தரித்த பிறகு, நேரிட்ட பிறகு மரியாள் கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தை வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது என்னவா வருது? ஒரு மனுஷ சரீரத்துல வருது. இப்ப இந்த சரீரத்துல வந்த பிறகு பூமியில நடமாடுது, எல்லார்கிட்ட போய் பேசுது, எல்லார்கிட்ட போயிட்டு உரையாடுது, வசனங்களை பேசுது. அவர் தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு, அவர் தான் நீங்கள் வணங்கி கொண்டிருந்த யெகோவா தேவன் நான் தான் என்று சொல்வதற்கு அவர் என்னென்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதனா ஒன்று சொல்லுங்க. இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன? சொல்லுங்க சார். இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன? ஏன் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார்னா, ஏற்கனவே தண்ணீரை ரத்தமாக மாற்றியவர் இவர்தான் காட்டுறவர். புரியுதுங்களா?
அவர் நினைச்சா தண்ணிய ரத்தமாவும் மாத்துவேன், மதுரமா கசப்பா இருந்த தண்ணிய நான் மதுரமாவும் மாத்துவேன். அதனாலதான் இயேசு முதலாவது செஞ்ச அற்புதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்துல செஞ்ச அதே அற்புதம் முதலாவது கானாவூர் கல்யாணத்துல வந்து தண்ணிய திராட்சரசமா மாத்தி காட்டுறாரு. அப்பவும் இவங்களுக்கு புரியல, ஓ அந்த யெகோவா தேவன் தானா மனுஷனா வந்துக்கிறாருன்னு புரியல. அற்புதம் செஞ்சு காட்டுறாரு, அப்போ இவங்களுக்கு புரியல. அதன் பிறகு குருடனா இருக்கிற இந்த சம்பவம் தெரியும், நான் அப்படியே பேசிட்டே போறேன். குருடனா இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு உனக்கு கண்ணு வேணுமா, எனக்கு கண்ணு, அவனுக்கு கண்ணுன்ற அவயமே இல்லை. சில குருடர்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு இருக்கும், ஆனா சில உண்மையான பிறவி குருடனா பாத்தீங்கன்னா அந்த கண்ணுன்ற அந்த பாப்பாவே இருக்காது. பாத்தீங்களா? இல்ல குழியா இருக்கும், ஒரே ஓல்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க இயேசு கிட்ட. இயேசு என்ன பண்ணிருக்கணும், இவர்தான் அற்புதமானவராச்சே, கையை வச்சு வா கண்ணு வந்துடணும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. சொல்லி தான் வந்திருக்குமா, வந்திருக்காதா? ஆனா அவர் என்ன பண்ணாரு, படி மண்ணை எடுத்து சபையில கேக்குறீங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கிறார், ரொம்ப அதிக பிரசித்தனமா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் துப்புறாரு, எச்ச துப்பி அதுக்கப்புறம் அந்த மண்ணுல துப்புறாரு, துப்பி மண்ணை குழையிறாரு, குழைச்சி எடுத்து என்ன பண்றாரு. யாரும் சொல்லாதீங்கன்னா திரும்ப நீங்க தான் சொல்றீங்க. அவங்க சொல்லட்டும், அவங்க வீட்டு கூட்டத்துக்கு தானே வந்திருக்கிறோம், நீங்க சொல்லுங்கம்மா. இவங்களெல்லாம் லிஸ்ட்லயே வைக்காதீங்க. இந்த ரட்சிப்பு இன்னைக்கு யாருக்கு வந்துக்குது, உங்களுக்கு தான் வந்துக்குது. நீங்களாம் நல்லா பைபிள் படிக்கிறவங்க தான். நான் இவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த அவங்க சொல்றதுல நீங்க முந்தீங்க. இப்ப இந்த கண்ணின்ற அவயமே இல்லாதவங்க என்ன பண்றாரு இவரு, ஏன் இவர் கையை வச்சுதான் கண்ணு கழிச்சிருக்குமே, இவரு ஏன் சேர்த்து வாரி அவர் கண்ணுல தடவுறாரு, ஏன் தடவுறாரு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு அது புதுசு இல்ல, பழைய ஏற்பாட்டுல இதே இயேசுதான் ஆதாமை அதே மண்ணினால தான் எடுத்து உருவாக்குனாரு ஆதாமை. அதனால இயேசுக்கு அது ஒரு புது விஷயம் கிடையாது. ஏன் ஒரு மண்ணை குழைச்சி எச்ச துப்பி அதை குழைச்சி கண்ணில் தடவுறாருன்னா, தம்பி நீ என்ன பாரு, நான் தான் ஆதாம ஏவால மண்ணினால உருவாக்குன்னு சொல்ல வர்றாரு. ஆனா இன்னைக்கு இயேசுவை கடவுளுடைய குமாரன் தான் அற்புதம் பண்ணாருன்றோம். இயேசுக்கு கொச்சப்பத்திரம். உண்மைங்களா இல்லையா? இப்ப நீங்க கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்றத நான் கடைசியா சொல்லிடுறேன். அதனாலதான் நீங்க எல்லாம் குழம்புறீங்க. சரிங்களா? இப்போ விபச்சார ஸ்திரீ இயேசு பாதத்துல வந்து என்ன பண்றா, அழுந்து உட்கார்ந்து அழுகுறா. இவரு உண்மையாவே கடவுளா இருந்தா பழைய ஏற்பாட்டுல ஒரு கட்டளை கொடுத்தாருல, என்ன கட்டளை கொடுத்தாரு, விபச்சாரம் பண்ணா அவளை கோயிலுக்குள்ள சேர்க்க கூடாது, விபச்சாரியோட காணிக்கை எடுத்து எங்க போடக்கூடாது, கோயில போடக்கூடாது. இப்படி சொல்ல கட்டளை கொடுத்த கடவுளே யெகோவா தேவனே ஒரு விபச்சாரி வந்து காலை பிடிக்கும் போது இவன் யார் என்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. அப்ப ஏன் காலை தொடுறதுக்கு அனுமதிச்சாரு? யோசிச்சு பாருங்கம்மா. இந்த காலை தொட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். ஏன்னா விபச்சாரம் பண்ணா பழைய ஏற்பாட்டுல என்னதான் பரிகாரம், விபச்சாரம் பண்ணா பழைய ஏற்பாட்டுல என்ன பரிகாரம், பரிகாரத்தை கேட்கிறேன். ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தணும், கரெக்டா? இப்போ இந்த சகோதரி இவரை யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. என்னது, இவர்தான் என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்கிட்ட தான் பாவ மன்னிப்பு இருக்குது. அவர்கிட்ட போனா என் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு அந்த சகோதரி போயிட்டு அழுது கண்ணீரால தொடச்சி அவ பாவத்தை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் இவங்க சபைக்கு போய் ஆட்டுக்குட்டியை நான் பலி செலுத்த வரல, நீ தான் உண்மையான ஆட்டுக்குட்டி, எனக்கு தெரியும். நீ பூமிக்கு வந்துக்கிற, எனக்காக தான் நீ பூமிக்கு வந்துக்கிறன்னு எனக்கு தெரியும். டைரக்டா நான் உன்கிட்டே வந்துடுறேன் சப்பான்னு சொல்லி அவர்கிட்ட போறான். அப்படியே போயிட்டே இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், இவன் தான் அந்த பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவன்றது ப்ரூவ் பண்ணிட்டே போறாரு இயேசு கிறிஸ்து. அடுத்தது போறாரு, ஊழியத்துக்கு போறாரு, காட்டும் படகுல போறாரு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. இங்கதான் பஸ் வசதி அப்பெல்லாம் வந்து கிடையாது. கழுதை, குதிரை, ஒட்டகம், படகு, போட்ல போறாரு. காற்றும் கடலும் அலையுது, காத்து அடிக்குது. இவர் என்ன பண்றாரு, எழுந்து என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க. காற்றுல கடலும் அதட்டின உடனே அது என்ன ஆகுது,
அமைதியாயிடு. இப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை பார்த்துட்டு என்ன வார்த்தை சொல்லுவாரு? காட்டு கதல அறுத்துக்கு வலைக்கு என்ன சம்பந்தம்? பேதுரு சொல்லுவாரு, இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியுது. ஏன்னா உருவாக்குனவருக்கு மாத்திரம்தான் அதெல்லாம் கீழ்ப்படியும். பெத்த புள்ளிங்க சொந்த தாய் தப்புன்னு தான் கீழ்ப்படியும், எல்லாருக்கும் கீழ்ப்படியாது. ஓரளவு தான் வேலை வாங்க முடியும். சித்தப்பா மாமா அண்ணிலாம் ரொம்ப வேலை வாங்கினா சொல்லுவாங்க, எங்க அப்பா போய் சொல்றேன்னு. கரெக்டுங்களா? ஆனா சொந்த அப்பா அடிப்பார், இழுத்து போட்டு உதைப்பார், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா சித்தப்பா பெரியப்பா வச்சா, எப்பா ரொம்ப அடிக்காதப்பா, என்ன சொன்னா என்கிட்ட சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன் பண்ணுவார். கரெக்டுங்களா? இப்போ இந்த காற்று கடலை கீழ்ப்படிதுனா அப்ப இவர் யாரா இருப்பாரு? இவர் தான் உருவாக்குனாரு, அதை செஞ்சு காட்டுறாரு. என்ன நீ சாதாரண மனுஷனா பார்க்காத, நான் மரியாதை வயித்துல பிறந்ததுனால என்ன நீ கடவுளோட குமார் பிள்ளையா பார்க்காத. நான் குமார் என்ற கேரக்டரா வந்துக்கிறேன்னு தவிர நான் ரெண்டாவது கடவுள் கிடையாது. இல்லையா? இப்போ காட்டு கடலை அடுத்து அவர் யாருன்னு காமிச்சிட்டாரு. சரிங்களா? இப்ப அடுத்தது ஊழியத்துக்கு போறாரு, சாப்பிடறதுக்கு ஆகாரம் இல்ல. சீசங்களை பாக்குறாரு, எப்பா சாப்பிடுறதுக்கு எதுனா கொடுங்களப்பா, 5,000 பேர் இருக்கிறாங்க, எதனா ஒண்ணு கொடுங்கப்பான்னு. தூரத்துல ஒரு பையன் என்ன பண்றான், 5 அப்பம் 2 மீன் வச்சுன்னு உட்காந்துக்கிறான். இப்போ அது என்ன பண்ண இயேசு கிறிஸ்து, எத்தனை வா நீயே பேதுரு கொடுப்பா அப்படின்னு சொன்னாரா? நீயே பேதுரு எனக்கு குத்துருப்பான்னு சொன்னாரா? அது என்ன பண்ணாரு? அந்த 5 அப்பம் 2 மீனை அவரு கையில வாங்குறாரு. அத வாங்கி அவர் அதை என்ன பண்றாரு? இப்போ இத பிரேயர், நீங்க சொன்ன மாதிரி பிரேயர் பண்ண உடனே எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 5000 பேர் சாப்பிட்டதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா 20 லட்சம் பேர் சாப்பாடு கொடுத்தவருக்கு 5000 பேர் சோறு கொடுக்க தெரியாதா? வனாந்தரத்துல எத்தனை பேர் கொடுத்தாரு? காடையும் மன்னாவையும் 20 லட்சம் பேர் கொடுத்தாரு. வர்த்த காடையை கொடுத்தாரு, சாப்பிடுற அப்பத்தை கொடுத்தாரு. அதே இயேசுதான் மனுஷனா வந்து அந்த 5 மீனையும் அந்த 5 அப்போ 2 மீனையும் அதே போல வர்த்த மீனா திருப்பி 5000 பேர் கொடுக்கிறாரு. இது வந்து என்ன சொல்ல வராரு? நான் தான் அந்த யெகோவா தேவன், மோசே இடத்துல இறங்கி ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது நான் தான்ப்பா, அவர் தான்ப்பா. நான் வந்து இதையும் செய்யறேன், எனக்கு 2வது கடவுளாகாதீங்க, நான் தான் அவருப்பா. அம்மா புரியுது இல்லைங்களாம்மா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏதோ சபைக்கு போறோம், ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அப்ப இவ்வளோ சீக்கிரட்டா ஏன் நம்ம தெரிஞ்சுக்கல? இப்போ இயேசுவோட சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சுங்களா? இப்ப அடுத்தது ஒருத்தர் வராரு. யார் அவரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்ப இந்த பரிசுத்தாவி யாரு தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனா இருக்கும் போது கர்த்தர், குமாரனா வரும்போது ஒரு பேர் என்ன? அம்மா அம்மா உங்க பேர் என்னம்மா? ஷீலாமா. பழைய ஏற்பாட்டுல பிதாவா வரும்போது அவர் பேர் கர்த்தர், புதிய ஏற்பாட்டுல குமாரனா வரும்போது அவர் பேர் என்ன? இயேசு. கரெக்ட், அவ்வளவுதான், இயேசு தான். இப்ப பரிசுத்தாவி வரார், பரிசுத்தாவியா இருக்காரு. 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் யார் என்றான். இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையில இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பிறகு அவர்தான் பரிசுத்தாவியானவரா பெந்தகோஸ்தே நாள்ல இறங்குறாரு. பரிசுத்தாவி இறங்குது. இப்போ இந்த பரிசுத்தாவிக்கு என்ன பேர் என்றத நீங்க பாருங்க. அதற்கு ஆண்டவரே, பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், அதுக்கு கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டுல ஒரு பேர் என்ன? கர்த்தர். இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையில பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கினது யாரு? தெளிவா தான் கேக்குறேன். இங்க அதற்கு கர்த்தர் இருக்குது. பெந்தகோஸ்தே நாள்ல 2ஆம் அதிகாரத்துல யார் இறங்குனது? பரிசுத்தாவி. கைத்தட்டு. உண்மையிலே இதுதான் என்ன ஃபாலோ பண்ணாதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இங்கே ஒரு சத்தம் வருது, ஒரு ஒளி வருது, அங்க கர்த்தர்னு சொல்லுது. ஆனா பெந்தகோஸ்தே நாள் 2ஆம் அதிகாரத்துல இறங்குனது யாரு? பரிசுத்தாவியானவர். இப்ப பரிசுத்தாவி தான் பவுல் கிட்ட பேசுது. கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பரிசுத்தாவி தான் இப்ப பவுல் கிட்ட பேசுது. இப்ப இந்த பரிசுத்தாவிக்கு ஒரு பேர் ஒண்ணு வாசிப்பா. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எப்படிங்க அது? இயேசு தான் மரிச்சு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று போயிட்டார்ல. திரும்ப பெந்தகோஸ்தே நாள்ல யார் தான் வந்தது?
பசுத்தாவி தானே வந்துச்சு. இப்ப பவுல் கிட்ட பேசும்போது அவர் பேர் என்னன்னு சொல்லிருக்கணும்? நீ துன்பப்படுத்துகிற பசுத்தாவி தானே சொல்லிருக்கணும். ஆனா அவங்க என்னன்னு சொல்றாரு? எப்படிங்க அது? எப்படிங்க? அப்போ பிதா ஒரு கடவுளே, குமாரன் ஒரு கடவுளே, பசுத்தாவி கடவுள், 3 கடவுளா? 3 தெய்வமா? திருத்துவ தெய்வமா? ஒரே தேவன் தான் 3 காலங்கள்ல இடைப்பட்டார். புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம அக்கா சீலாம்மா இருக்கிறாங்க. அப்பா ஐயா பேருமா? ஏசுதாஸ். உங்க மகனா மகளா? 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ சீலாம்மாவும் ஏசுதாஸும், சீலாம்மா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சீலாம்மா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன முறை? சீலாம்மா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன முறை? மகள். சீலாம்மா கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் சீலாம்மா, ஃபர்ஸ்ட் சீலாம்மா, சீலா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேரு. சீலா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன முறை? யாரும் வாய் தரக்கூடாது. சீலா தப்பா தெரியும் பேசு. சீலா அவர் கணவர் இயேசுக்கு என்ன முறை? மனைவி. சீலா அவங்க மகனுக்கு என்ன முறை? சீலா அமுதாமாக்கு என்ன முறை? தங்கச்சி. சீலா எங்களுக்கு என்ன முறை? புரியுங்களா? 7 பேருமா சீலா. சீலா எத்தனை பேரு? தம்பி கேமரா ஓடிட்டு அங்க போய் மோன் சீலாமா எத்தனை பேர்? 7 சீலாவா இருக்கு. அப்போ 7 சீலாவா இருக்கிறாங்க. ஏங்க என்னங்க ஒரே சீலான்றீங்க? சீலா மகள், மனைவி, தாய், பாட்டியா போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. கரெக்டுங்களா? பாட்டி, சகோதரி, தங்கச்சி, நமக்கெல்லாம் சகோதரி, 7 பேர் இருக்கிறாங்க. நீங்க எப்படி ஒரே நபர் சொல்றீங்க? அப்போ ஒரு மனிதனா இருந்தாலே 7 பட்டங்கள் நீ வைக்க முடியும்னா, அப்போ கடவுளுக்கு தேவனுக்கு 3 பட்டங்கள் இருக்க கூடாதா? இருக்க கூடாதான்னு கேட்டா இருக்கணுமா? இருக்க கூடாது. இருக்கலாம்ல. அவர் நினைச்சா தான் என்னவோ என்ன வேணாலும் வருவாரு. அவர் நினைச்சா ஒரு மனிதனா வருவாரு. அவர் நினைச்சா ஒரு ஒலியா வருவாரு. அவர் நினைச்சா ஒரு அக்னி ஸ்தம்பமா வருவாரு. அவர் நினைச்சா ஒரு மோசையா வருவாரு. அவர் நினைச்சா ஒரு இயேசுவா வருவாரு. அவர் நினைச்சா ஒரு பவுலா வருவாரு. அவர் நினைச்சா சீலா வருவாரு. அவர் நினைச்சா அமுதா வருவாரு. அவர் நினைச்சா உங்களை போல கூட வருவாரு. யாரு? தேவன் நினைச்சா யாருக்கிட்ட எப்படி வேணாலும் வருவாரு. அவரை நம்ம கேள்வி கேட்க கூடாது. அதனால்தான் அவர் சர்வ வியாபி. சர்வ வியாபினா சர்வ வியாபினா கரெக்டா சொன்னீங்க. சர்வ வல்லவர்னா எல்லாம் அறிந்தவர். புரியுதுங்களா? சர்வ வல்லவர்னா எல்லாம் அறிந்தவர். சர்வ வியாபி என்றால் அப்போ சர்வ வியாபியா இருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டுல பிதாவா இருந்தாரு. சர்வ வியாபியா இருக்கிறதுனால குமாரனா இயேசுவா இருந்தாரு. ஏனால் இவனுக்கு இம்மானுவேல் பிறப்பார். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அதே இயேசு நம்மோடு கூட பரிசுத்தாவியா வந்த பிறகு அவரும் தன்னை இயேசு என்று சொல்லுகிறார். அவர் என் நாமத்தினாலே வருவார் இயேசு சொன்னாரு. பிதா என் நாமத்தினாலே அனுப்ப போகிற தேற்றவாளன். அப்ப அந்த தேற்றவாளனுடைய பேர் தான் என்ன? அவர் பெயரும் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடுல அவர் பேர் கர்த்தர், புதிய ஏற்பாடுல அவர் பேர் இயேசு, பரிசுத்தாவிக்கு கிறிஸ்து. பரிசுத்தாவிக்கு பேர் என்ன? கிறிஸ்து. புரியுதுங்களா? அதனால்தான் மத்தேயு 28:19 போயிட்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி பெயர்ல போய் ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாமா? நீங்க புறப்பட்டு போய் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பிதாவுடைய பெயர் என்ன? இப்பதான் சொல்லி முடிச்சேன். பிதாவுடைய பெயர் என்ன? மறுபடியும் சொல்றேன், நீங்க கவனம் கொஞ்சம் முடிச்சுங்க. நிமிஷம் தான். பழைய ஏற்பாடுல பிதாவுக்கு பெயர் கர்த்தர், புதிய ஏற்பாடுல குமாரனுக்கு பெயர் இயேசு, இன்றைக்கு பரிசுத்தாவியோட பெயர் கிறிஸ்து. அம்மா சொன்னாங்க ஸ்டார்டிங், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசுத்தாவினா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துன்னு அர்த்தம். இப்ப நான் கேக்குறேன், இயேசு சொன்னார்ல புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி பேர்ல போய் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார்ல. இப்போ பிதாவோட பெயர் என்ன? குமாரனோட பெயர் என்ன? இயேசு. பரிசுத்தாவி பெயர் என்ன? கிறிஸ்து. இப்போ எந்த நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கணும்? பிதா, குமாரன் நாமத்தால் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? ஆமா,
ஷீலா அம்மா பேங்க்குக்கு போறாங்க. 5000 ரூபாய் போட்டாரு நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா. இப்ப பேங்க்குக்கு போயிட்டு சீலான்னு எழுதுவாங்களா, அவங்க கணவரோட போனதுனால இயேசுதாஸுக்கு மனைவின்னு எழுதுவாங்களா செக்ல? அவங்க பையனை கூட்டு போறாங்க. அவங்க பையனை கூட்டு போயிட்டு சீலான்னு எழுதுவாங்களா செக் புக்ல, இல்ல அவங்க பையன் பேரை போட்டு இவனுக்கு நான் மகன் தாயின்னு எழுதுவாங்களா? இப்போ இயேசு உன் பாவம் யாரால மன்னிக்கப்படும்? உன் பாவம் யாரால மன்னிக்கப்படும்? இயேசுவின் ரத்தம் எப்படி மன்னிக்கப்படுமா? சகல பாவத்தை மன்னிக்கப்படும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி பெயர்ல போய் கொடுக்க சொன்னாரு. அந்த இங்கிலீஷ் பைபிள் தான் அந்த வசனம் மட்டும் படிச்சிருக்குமா? மத்தேயு 28 சாப்டர் 19 verse. கழுத்து திருப்பி எழுதாம அசுமா மத்தேயு மேத்யூ 28 முஷமா 2 minutes அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 19 கேளுங்க அம்மா, அவங்க இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க கேளுங்க. கோ எல்லாருக்கும் டீச் பண்ணுங்க, போய் ஞானஸ்தானம் கொடுங்க. இந்த நேம் ஆஃப் ஃபாதர்னா தமிழ்ல விளக்குங்க. அம்மா பேரு சுவாதி சிஸ்டர். இந்த நேம் ஆஃப் ஃபாதர்னா என்ன? நேம் ஆஃப் ஃபாதரோட மீனிங் தமிழ் அர்த்தம் சொல்லுங்க. பிதாவுடைய பேர்னு அர்த்தம். என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போய் எல்கேஜி ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போனா. எல்கேஜி சேர்த்துக்கு செருடா இல்ல, இப்ப 8th படிக்கிறா என் பொண்ணு, 7th படிக்கிறா. ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் லில்லி அப்படின்னாங்க. மை ஃபாதர் நேம் இஸ் ஃபாதர் அப்படின்னா ரிஜெக்டட் போ அப்படின்ட்டாங்க. ஏன் கேட்டதுன்னு சொன்னா ஃபாதர் நேம் ஃபாதர் தானே. ஷீலாமா கேட்டதானே, ஏன் என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க? அப்போ மத்தேயு 28:19 இந்த நேம் ஆஃப் ஃபாதர், ஃபாதர் பேர் என்ன கொடுக்கணுமா? என்னன்னு கொடுக்கணும்? பேர் என்ன? ஃபாதருடைய பேர் என்ன? பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் என்பது இதுவே என் நாமம். பழைய ஏற்பாடு யாத்திரமா சொல்றாரு, கர்த்தர் என்பதுதான் நாமம்ன்றார். இயேசு தான் குமாரனுடைய நாமம். சரிங்களா? நேம் ஆஃப் ஃபாதர் குமார், கர்த்தர் பேர்ல. அடுத்தது கமா இருக்கு பாருங்க, அடுத்தது கமா. அடுத்தது அண்ட் ஆஃப் த சன் என்ன அர்த்தம்? சன் அந்த இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் தமிழ்ல சொல்லுங்க. குமாரனுடைய பெயர் என்ன? குமாரனுடைய பெயர் என்ன? ஒரு கன்னி குமார் கர்ப்பவதியா ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு என்ன பேர் வைக்கணுமா? இயேசுன்னு பேர் வைக்கணும். கிறிஸ்துன்னு வைக்க சொல்லல, இயேசுன்னு தான் பேர் வைக்க சொன்னாரு. அப்ப குமாரனுடைய பெயர் என்ன? இயேசு. அடுத்தது and the holy ghost. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன இறங்கிச்சு அவருக்கு? அப்ப பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னாடி வெறும் இயேசுவா இருந்தாரு. பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் என்னவா மாறினாரு? கிறிஸ்தா மாறினாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். அவர் பிறந்தோட 30 வயசு வரைக்கும் வெறும் இயேசுவா தான் கூப்பிட்டு இருந்தாங்க மரியாள். அவர் எப்போது ஞானஸ்நானம் எடுத்து அவரே பரிசுத்தாவி ஒரு மனிதனை எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதுக்கு அடையாளம். அவர் குமாரனாய் பட்ட பாடுனாலே கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தாராம். நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கடவுளை வணங்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி சபைக்கு போகணும், எப்படி மனுஷனா வாழணும், எப்படி பாவம் மன்னிக்கணும், எப்படி பரலோகம் சொல்லணும், எப்படி மறிக்கணும், எல்லாத்துக்கும் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. இப்போ பரிசுத்தாவி இறங்கினதுக்கு அப்புறம் அவர் என்னவா மாறுறாரு? இப்போ ஜீசஸ் கிரைஸ்டா மாறுறாரு, இயேசு கிறிஸ்துவா மாறுறாரு. இப்போ படிமா அந்த வசனத்தை ஃபுல்லா. பாத்தீங்களா? நீங்கள் புறப்பட்டு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுன்னாரு. இததான் சீஷர் கிட்ட சொன்னாரு. சீஷர்கள் போயிட்டு பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கல. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நம்மள போல இல்ல. யூதர்கள் ரொம்ப பிரில்லியன்ட். ஏன்னா பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவி உனக்குள்ள வந்தாதான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லணுமா? ஹalleluya. 1 கொரிந்தியர் வசனம் சொல்லுது, பரிசுத்தாவி இல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாதாம். அப்போ பழைய ஏற்பாடுல கர்த்தர் தான் இயேசு
அப்படின்னு சொல்லணும்னா பரிசுத்தாவி வேணும். இந்த இயேசு யாருன்னு சொல்லணும்னா பரிசுத்தாவி வேணும். இந்த பரிசுத்தாவை பெறுவதற்கு ஒரே ஒண்ணு செய்யணும். அப்போஸ்தலர் 2:32 படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு பரிசுத்தாவின் gift தருவேன்றார். அதனால தான் கொர்நேலியு கிட்ட தூதன் பேசி நீ பேதுரு கிட்ட போ, பேதுரு தான் சரியான பரிசுத்தாவியை அவனுக்கு கொடுப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தாவி நீ அவன் கிட்ட போய் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தா அவன் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவி தான் நீயும் பெற்றுக்கொள்ளுவேன்னு தான் கொர்நேலியுவை இயேசு அந்த தூதன் பேதுரு வீட்டுக்கு அனுப்புறாப்புல கொர்நேலியுவை. புரியுதுங்களா? இந்த பரிசுத்தாவை நாம பூமியில பெற்றாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளமே அவன் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்தாவி தான். சரிங்களா? அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் 2:32 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க நான் தான் எடுத்துட்டேன் பிரதர், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துக்கினேன். நம்ம படிச்ச பத்தி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல. ஏன்னா இப்ப பரிசுத்தாவினா இப்ப எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்களா பரிசுத்தாவினா என்ன? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பேசணும்ல. கிரைஸ்ட் பரிசுத்தாவினா ஒத்துக்கிட்டீங்களா? பரிசுத்தாவினா என்ன? இப்ப நான் கேக்குறேன், கிறிஸ்துவை எத்தனை பேர்லாம் பெற்றுக்கொண்டோம்? ஏன் நீங்க கை தூக்க முடியலன்னா நாம யாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கல வேணும். அதனால நம்ம கையை தூக்கி கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்து இருக்கிறாரு தான். எப்படி இருக்கிறாரு? வெறும் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா தான் இருக்கிறார். நமக்குள்ள முழுசா வரல. எப்ப நமக்குள்ள முழுசா வருவார்னா பாவம் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அப்ப பாவத்தை வெளியே அனுப்பணும்னா இயேசு ரத்தத்தை ஞானஸ்தானமா நீ எடுக்கும் போது உன் பாவம் உன்னை விட்டு போவோம். கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்தாவி உனக்குள்ள இறங்குவாரு. பரிசுத்தாவி உனக்குள்ள இறங்காதா நீ இரண்டாம் வருகையிலே அவர் வரும்போது நீ மறுரூபமாயி அவரோடு கூட எதிர்பட்டு போவோம். ரைசலா அல்லேலூயா. வேத வசனத்தோடு பாருங்கள், வேத வசனத்தோடு நிறுத்தி நிதானமா படிங்க. கேள்விகள் இருந்தா இடத்துல கேளுங்க. திரும்பவும் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சித்தமா இருந்தா கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தை நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ராமோஸ் கொடுப்போம். டாக்டர் ஸ்ரீபதர் டாக்டர் மூடுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாவே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்துக்காகவும் ஆண்டவரே இந்த நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீர் கர்த்தாவே நீயாகவே உம்மை மறைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே அநேக கிறிஸ்துவர்கள் தேவன் யார் என்று தெரியாமலே இன்னைக்கு சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தன் ஆராதிக்கக்கூடிய தேவன் யார் என்பதை தெரியாமலே ஆண்டவரே கிறிஸ்துவம் ஆண்டவரே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே இப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தா வெளிப்பாடு உள்ள ஒரு தேவன் யார் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே ரட்சிப்பு எதன் மூலமாக வருகிறது என்பதை உண்மையான ஞானஸ்தானம் என்ன என்பதை தேவன் ஒருவர் என்பதை கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் இந்த குடும்பத்தோடு கூட பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே வெள்ளியும் பொன்னையும் கொண்டு குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லை, விலையேற பெற்ற வார்த்தை கொண்டு இந்த குடும்பத்தை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே ஒரு விஷயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தை விலையேற பெற்ற சமாதானம், விலமதிக்க முடியாத கிருபையும் இரக்கமும் தயவும் எப்போது குடும்பத்தில் தங்கட்டும். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே குடும்பத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே நீரே குடும்பத்தின் தலைவராய் இருந்து தகப்பனாய் இருந்து ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராய் இருந்து கர்த்தாவே சமாதான பிரபுவாய் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்து ஆண்டவரை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே பேசும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சத்தியமுள்ள வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் போகட்டும். கர்த்தாவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் எங்க மத்தியிலே வந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே எங்க மத்தியிலே வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே எடுத்துக்கொள்ள மட்டுமாக கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே முழு குடும்பம் ரட்சிக்கப்பட கிருபை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் அவரே நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது. குடும்பம் அறிந்து கொள்ளும். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் குழந்தைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாரை வாழ்த்தி தேவனே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வாதம் தாழ்த்துகிறோம், மாத்திரமே உயர்த்துகிறோம். கர்த்தாவே
ஆண்டவரே கர்த்தா வார்த்தை கொடுத்த மேய்ப்பரின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஏற்படுத்த குடும்பத்தையும் சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துல எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. பிரச்சனை வெளிவதற்கு விடு ஆண்டவரே. கர்த்தாவே நீ ஆண்டவரே கையின் செய்யும் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும் என்று நீர் வாக்குத்தத்தம் தந்தீரே. இந்த வசனம் இந்த குடும்பத்துக்கு உரிமை கொடுக்க மாட்டேன். இந்த கூட்டமானது இந்த குடும்பத்துக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ரட்சிப்பை கொடுக்கட்டும். ஆமென் ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றப்படுத்த மாட்டோம். கர்த்தாவே நாங்கள் கிறிஸ்துவை இந்த குடும்பத்தில் வைத்து போகிறோம். ஆமென் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆமென் ஆமென். தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.